நம்ம எப்போதுமே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நம்ம நேயர்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய யூடியூப் வாயிலாக இன்றைக்கு நம்மளுடைய நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான தகவல்கள் கொடுப்பதாக இருக்கும். ஒரு மனித வாழ்க்கை வந்து சிறப்பாக அமைவதற்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் வகுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ உதாரணத்திற்கு நிறைய பேர் வந்து ஜாதக ரீதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் லைஃப்ல பார்த்து பார்த்து செய்வாங்க. சில பேர் எண்கணித ரீதியாக மிக சரியான பெயர்களை தேர்வு செய்து வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. அதே போன்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டினுடைய கட்டட அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சாஸ்திர ரீதியாக அறிந்து கொண்டு அதை செய்யும் பொழுது, அது மிகப்பெரிய வளமையை நமக்கு வந்து உண்டு பண்ணும் நம்ம வாழ்க்கையில அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இந்த காலத்துல மிகப்பெரிய பில்டர்ஸ், நீங்க டாப் 10 பில்டர்ஸ் யார வேணாலும் எடுத்துக்கோங்க. எல்லாருமே வந்து பேப்பர் ஆட்ல ஒரு பக்கம் விளம்பரம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இந்தியா முழுக்க நீங்க ஒரு ஒரு பக்கம் விளம்பரம் ஒரு நிறுவனம் குடுக்குதுன்னா, குறைந்தது அவங்க வந்து 50,00,000 வரைக்குமே செலவு பண்றாங்க. 4 பக்கத்துக்கு விளம்பரம் குடுக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் கம்பெனிஸு, இது வாஸ்துப்படி கட்டப்பட்ட அபார்ட்மெண்ட்டுன்னே சொல்லி மென்ஷன் பண்றாங்க. அதிலேருந்தே புரிந்து கொள்ளலாம் எந்த அளவுக்கு மக்கள் வந்து வாஸ்து அமைப்பில் கட்டப்பட்ட வீடுகள மட்டுமே வாங்குறாங்க அப்படிங்கிறது. அந்த கலையில் 25 வருட முன் அனுபவம் பெற்ற திரு ஜெயக்குமார் அவர்களை இன்று நம்ம சந்திக்க போறோம். இவர் இந்த கலையில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு முக்கியமான ஜாம்பவானாகவே இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளார போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சரி. இப்போ பொதுவா வந்து ஒரு வீடு வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி தான் கட்டுறாங்க. அதிகமா அவங்களுடைய வியர்வையை காசாக்கி சிறுக சிறுக சேமித்த காசை கொண்டு தான் ஒரு வீடு கட்டுறாங்க. அப்படி கட்டப்பட்ட வீடு, அந்த நிறைய வீடுகள் வந்து பார்க்கும்போது கட்டி முடிக்கப்படாமலேயே வந்து பாதியிலேயே நின்று போயிடுது. அதுக்கு என்ன காரணம்? அங்கே வந்துட்டு சார், அந்த அட்மாஸ்பியரில் வந்து என்வரான்மெண்ட் இன்ஜினியரிங் பேர். அதாவது வந்துட்டு நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா அது சுற்றுச்சூழல், அந்த சுற்றுச்சூழலில் வந்துட்டு என்ன ப்ராப்ளம்னு முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது ஈசானிய மூலை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று அந்த வாட்ச்மேனுக்காக கொட்டாகையும், ஸ்டோர் ரூம்னு சொல்லிட்டு சிமெண்ட் மூட்டை அந்த இதெல்லாம் வைக்கிறதுக்காக ஈசானியத்தில் வந்துட்டு ஒரு கொட்டகை போட்டு அதனாலேயும் ஃபால்ட்டு வரும். 2. மூணாவது வந்துட்டு பில்டிங் வந்து ஒர்க்கு நடந்துன்னு இருக்க சொல்லவே இந்த செங்கல், அதாவது துண்டு, அதாவது வந்து வேஸ்டேஜ் ஆன கல்லுங்க, செங்கல், ரெண்டாவது வந்து ஜல்லிங்க, பழைய மரங்க, இது போல எல்லாம் வந்துட்டு அந்த டஸ்ட் எல்லாத்தையும் வந்து ஈசானிய முறையில் வந்துட்டு அவங்க வந்து க்ளீன் பண்ணிட்டு அங்கே போட்டுருவாங்க. தெரியாது அவங்களுக்கு இதை பற்றி என்னான்னுட்டு. அது போல விஷயம் இருந்தாலும் பில்டிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். ரெண்டாவது, அவங்க ஓனருக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் வர இடத்துல வந்து கொடுக்க மாட்டாங்க. இது போல ப்ராப்ளம் இருக்கு சொல்லும். அதே போல் வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுற மேஷன் இருக்கிறாரு பாருங்க, அந்த கட்டிட இன்ஜினியர் ப்ளஸ் மேஸ்திரி, இவங்களுக்கும் அந்த ஓனருக்கும் ப்ராப்ளம் வர்றதும் வந்து இந்த ஈசானிய முறையில் மேடான ஒரு பகுதியான ஒரு அமைப்பும், அதே போல் வந்து தேவையில்லாத குப்பை கூலங்கள், அதுக்கப்புறம் இந்த செங்கல் ஜல்லி, அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக இறக்கி வைக்கப்பட்ட செங்கல், இது போல் வந்து பழைய பொருட்கள்லாம் அங்கே இருக்க சொல்ல அது போல் விஷயம் நடக்குது. அது இல்லாமல் பில்டிங் பண்ண சொல்லவே என்ன பண்ணுறாங்கன்னா, சம்பு எடுப்பாங்க. சம்புனா நார்த் ஈஸ்டில் தான் எடுக்கணும். சம்பு வீடு கட்டி முடிகிற மட்டும் நார்த் ஈஸ்டில் வந்து நார்த்து ஈஸ்ட்டு நார்த் ஈஸ்ட், இந்த 4 இடத்துல வந்துட்டு சம்பு இருக்கலாம், கிணறு இருக்கலாம், போர் இருக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபியூச்சரில் வந்துட்டு செப்டி டேங்க் வேணும்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் பண்ண சொல்லவே என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது தென்மேற்குலையோ, அதாவது மேற்கு சைடு வர சொல்லவும், தெற்கு சைடு வர சொல்லவும், தென்மேற்குல ஒரு செப்டி டேங்க் வேணும்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க. அது போல எடுக்கப்பட்ட அந்த பள்ளங்கள் எடுக்கப்படும் பொழுது பில்டிங் வந்துட்டு நல்லா, அதாவது பாதிலே நின்றும். அதாவது ஃபினான்ஸ் லெவலில் ஏதோ பிரச்சனை இல்லை, வேற ப்ராப்ளம், ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இல்லை, இன்சிடென்ட் குடும்பத்தில் இது போல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆகிட்டு நிற்கிறதுக்கு காரணம் வந்து தென்மேற்குல வந்து இந்த செப்டி டேங்க் எடுக்கிறது, தெற்குல தென்மேற்கு, மேற்குல தென்மேற்கு. ஸோ இப்போ மேற்கு சைடு வர சொல்ல மேற்கில் தென்மேற்கில் வந்து இது போல் செப்டி டேங்க்கு, ஆழமான கிணறு, இல்லை போர்வெல், இது போல் அமைப்பு இருக்க சொல்லவும் இது போல் பிரச்சனைகள் உருவாகுது. அதே போல் வந்து நார்த் ஈஸ்டில் வந்துட்டு ஏதாச்சும் வந்து படிக்கட்டு போட்டு அதில் வந்துட்டு டம்ப் பண்ணாங்கனாலும் அது போல் பிரச்சனைகள் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இது போல விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பில்டிங் நிற்கிறதுக்கான ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட நான் பரிமாறிக்கிறேனே தவிர மற்ற விஷயம் கிடையாது. தெற்குல தென்மேற்கு, மேற்குல தென்மேற்கு, இந்த இடத்துல வந்து சம்பு போட்டாலோ, கிணறு போட்டாலோ, போர் போட்டாலோ ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதே போல் அந்த இடத்துல பள்ளம், இந்த வீட்டில் வந்து காம்பவுண்ட் வால் இல்லாமல் பக்கத்தில் கிணறு இருந்தாலும் பக்கத்து வீட்டில் கிணறு,
அந்த கிணறு வந்து காம்பவுண்ட் வால் நம்ம போடலைனாலும் ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஈசானியத்தில் வைட்டான பொருள், அதாவது குப்பை கூலங்கள், அது இல்லாமல் அந்த கொட்டகை, அந்த வாட்ச்மேன் கொட்டகை ப்ளஸ் அந்த சிமெண்ட்லாம் அடுக்கிறதுக்கு, சென்ட்ரிங் பழங்கள்லாம் அடுக்கிறதுக்கு, இது போல அமைப்பில் வந்து அங்கே வந்து டம்ப் பண்ண சொல்லும். இது போல் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதே உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுவதற்கான ஒரு இறைவன் உருவாக்கி கொடுத்த வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சொந்த வீடு கட்டி தான் பாதியிலே நிற்கணுங்கிறது கிடையாது. பில்டர்கிட்ட வந்து பணம் கொடுத்துட்டு அந்த பில்டிங் கட்டி முடிக்கப்பட்ட குறிப்பிட்ட தேதியில் கட்டி முடிக்கப்படாமலும் நிறைய பில்டிங் நிற்கும். இப்போ அதுக்குமே வந்து இது போன்ற காரணங்கள் ஏதோ வந்து உங்களை தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சீக்கிரமாக வந்து திரு ஜெயக்குமார் ஐயா அவர்களை தொடர்பு கொள்ளணுமோ தொடர்பு கொண்டு அதுக்கான நிவர்த்தியை தேடிக்கொண்டீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் மிகப்பெரிய அளவுக்கு கம்மியாகி முக்கியமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு காப்பாற்றப்படும். ஏன்னா வந்து ஒரு வீட்டுக்கு பணம் கட்டி நம்ம கனவு இல்லத்துக்கு போக போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் இதெல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கிறது எவ்வளோ பெயின்ஃபுல்லுங்கிறது அதை அனுபவித்து கொண்டு இருப்பவர்களுக்கு தெரியும். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதே வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். மேலும் நிறைய விஷயங்கள் இப்போ நான் கேட்க போகிறேன். இந்த ப்ரோக்ராமை முழுசாக பாருங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். சில வீடுகள் வந்து அவங்க மனையாக வாங்கும் போதே வந்து அதில் பிரச்சனை இருக்குது, அது தெரியாமல் வாங்கிடுறாங்க. அது போன்ற மனைகள் இப்போ வந்து எந்த மனைகளில் வந்து வழக்கமாக பிரச்சனைகள் வரும்? அப்படி பிரச்சனைகளாக உருவான மனைகளை சரி பண்ண முடியுமா? மனையாக வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அதாவது மனை வந்து நம்ம வாங்கும்போது கோஸ் இல்லாமல் முதல்ல வாங்கணும். கோஸ் எந்த சைட்லையும் கோஸ் இருக்கக்கூடாது. அதே போல் ரெக்டாங்கிளாக வாங்கணும். அதாவது ஒரு மனை வந்துட்டு ஒரு ஸ்கொயரு ஒரு ரெக்டாங்கிள், அதுக்கு மேலே வாங்கக்கூடாது. இப்போ 60க்கு 40 அப்படின்றது 40 என்று ஒரு பங்கு, 60 என்றது 1.5 பங்கு, 40க்கு 60 சைட்டு, அது போல் வாங்கலாம். அதே போல் 60க்கு 60, 40க்கு 40, இதுதான் வந்து கரெக்டான ஒரு பில்டிங் வந்து உட்கார வைக்கிறதுக்கு நல்ல ஒரு மெத்தடு. சரி, ஒருவேளை இப்போ தென்மேற்கு வளர்ந்துருதுன்னு வச்சுக்குவோம். தென்மேற்கு வளர்வது நல்லது இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை சரி பண்ணிட்டு அந்த மனையை வாங்கலாமா? நிச்சயமா வாங்கலாம். தென்மேற்கு வந்து எத்தனை அடி வளர்ந்துருக்குதுன்னு முதல்ல பார்க்கணும். அந்த அதை வந்து நம்ம சரி செய்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. ரொம்ப அதிகமாக வளர்ந்து இது ரொம்ப ஷார்ட்டாக இருந்துன்னு வச்சுங்களேன், அப்போ அது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதே வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். சரி, இந்த இடத்துல நம்ம நேயர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். வழக்கமாக வந்து இன்னைக்கு மனைக்கட்டு போடுறவங்க, அந்த லேஅவுட்ஸ் போடுறவங்களே மற்ற பிளாட்டை விட ஒரு சில பிளாட்டுகளை வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தருவாங்க. அப்போவே நீங்கள் உஷாராயிடணும். ஏன் அப்போ அதெல்லாம் அதிக ரேட்டு, ஏன் இது வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு? அதே இடத்துல தானே இருக்குது, ஏன் கம்மியான ரேட்டுங்கிற கேள்வியை உங்களுக்குள்ளார நீங்கள் கேட்டுக்கோங்க. பிளானோடையே நீங்கள் வந்து ஜெயக்குமார் சார் அப்ரோச் பண்ணலாம், கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுடைய சொத்துங்கிறது வந்து நிரந்தரமான சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கணும், தலைவலியை தரக்கூடியதாக இருக்கக்கூடாது. நீங்கள் உழைத்து சம்பாதித்த காசை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கும்போது நீங்கள் அந்த பிளாட் வாங்குறதுலேருந்தே ஆரம்பித்து அது வந்து நல்லபடியாக போகணுங்கிற எண்ணத்தில் நீங்கள் தாராளமாக இவரை தொடர்பு கொள்ளுங்க. 25 வருட அனுபவங்கிறது வந்து இவர் நிறைய குடும்பங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு உதவி இருக்காரு அப்படிங்கிற அர்த்தத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்குமே அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சார். இப்போ ஒரு வீடு வந்து ஃப்ளாட்டாக வாங்கிடுறாங்க. ஃப்ளாட்டில் வந்து நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் அந்த வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கடன் சிக்கல் உருவாகுது, ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது, நல்லாவே எனக்கு புரியுது அப்படிங்கிறாங்க நேயர்கள். இப்போ ஃப்ளாட்டில் வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னா அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் எப்படி ப்ரொவைட் பண்ணுவீங்க? அதாவது அந்த வீடை போய் முதல்ல பார்த்துட்டு அதனால அந்த சொல்யூஷன் பண்ண முடியும் என்ற ஒரு அது போல் ஆப்ஷன் இருந்தால் தான் பண்ண முடியுமே தவிர, பண்ண முடியாதுன்னா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வேற வீட்டுக்கு போயிடுங்கன்றது உத்தமமாக நாங்கள் சொல்லிடுவோம். எவ்வளோ உறுதியாக சொல்லியிருக்காரு பாருங்க. வழக்கமாக வந்து இது மாதிரியான இடத்துல வந்து ஒரு கட்டிடவியலாளர்கள் வந்து வாஸ்து நிபுணர்களோட சண்டையே போடுவாங்க. ஏன்னா வாஸ்து நிபுணர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த வாஸ்து நிபுணர்கள் தங்களுக்கு உகந்த ஆட்களாக வைத்து கொண்டு இந்த வீட்டில் வந்து நீங்கள் பிரமிட் வச்சுக்கலாம், இந்த இடத்துல வந்து இதை வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த தோஷம் போயிடும் அப்படிம்பாங்க. ஆனால் உண்மையான ஒரு வாஸ்து நிபுணர் இப்படி தான் சொல்லுவாங்க, அந்த இடத்துல நீங்கள் அதுக்கு முன்னால இருக்கவே கூடாது, அதுக்கு நீங்கள் பெட்டர் வித்துடலாம் அப்படிம்பாங்க. ஸோ உங்களுடைய ஃப்ளாட்டை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குது, தொடர் பிரச்சனைகள் இருக்குன்னா தயவுசெய்து அப்ரோச் பண்ணுங்கள். லைஃப்பில் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போவதற்கு காரணமாக அமைவதே ஒருவர் வாழக்கூடிய வீடு தான். அந்த வீடை வந்து வழக்கமாக வந்து மனிதர்கள் தான் இல்லை. இப்போ சார் சொல்லுவார், சார் இப்போ நம்ம வந்து ஒரு தூக்குநாங்குருவி கூட பார்க்குறோம்,
ஒரு சாதாரண ஒரு பறவைக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட சமயத்துல மனிதர்கள் வந்து அவசரத்துல வந்து தவறா முடிவு நிச்சயமா எடுத்துறாங்க. நிச்சயமா வழக்கமா ஒரு பறவை எப்படி சார் அதெல்லாம் வந்து கரெக்டா சார் பறவை வந்து என்ன பண்ணுதுன்னா இயற்கையோட பஞ்சபூதங்களோட ஒத்து இருக்கு சார். அது என்ன பண்ணுதுன்னா ஒரு பறவை ஒரு கூடு கட்டணும்னா பல மரங்களை போயிட்டு அதை சுத்தி பார்த்து அதுல வந்துட்டு என்ன மாதிரி நம்மளுக்கு ஆபத்து வராத அளவுக்கும் அதாவது வந்து இயற்கை சீற்றத்துல வந்து அது வந்து நல்லா இருக்கிற போல ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அந்த மரத்துல வந்து இந்த கவ்வாட்டம் இருக்க ரெண்டு கிளைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதான்னுட்டு பார்த்து தேர்ந்தெடுத்து இயற்கை பாதிப்பு இல்லாமையும் மற்றபடி விலங்கு அது அதோடைய ஆப்போசிட் விலங்கு வந்து பாதிப்பு உள்ளாகாம இருக்கிறதுக்கும் அதை பார்த்து அந்த மரத்தை பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல தான் கூடு கட்டுதே தவிர மக்கள் என்ன பண்றாங்கன்னா வந்தோம் போனோம் இந்த இடத்துல இடம் வாங்க விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அது வந்து எதையும் யோசிக்கல. அது ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும், என்ன திசை, என்ன மாதிரி டைரக்ஷன்ல இருக்கு, என்ன மேடு பள்ளங்கள் இருக்கு, இந்த இடத்த வாங்கினோம்னா நல்லா இருப்போமா நல்லா இல்லையா அப்படிலாம் வந்து யோசிக்காம கொள்ளாம ஒரு இடத்த வாங்கிட்டு அதில் வந்துட்டு மனம் போன போக்குல வந்து வீடு கட்டுறதுனால தான் வந்து சண்டை சச்சரவுகள் பணத்துல கஷ்டம், அப்புறம் வீட்டுல கஷ்டம், அப்புறம் வந்து விபத்துக்கள் உருவாகுது, நல்ல காரியங்கள் தடைப்படுவது. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து வீடு வீடு தான் வந்துட்டு ரொம்ப ஆணித்தரமா நான் வந்து அனுபவத்துல வந்து பல வீடுகள்ல பல ஆயிரக்கணக்கான வீடுகளை பார்த்து பல வீடுகள் அவங்க அனுபவிக்கிற துன்பங்களை பார்த்து உங்களுக்கு வந்து சொல்றேன். அதனால ஒரு இடம் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு வாஸ்து நிபுணரையோ இல்லைன்னா நல்ல அனுபவசாலியா வந்து எந்த ஏரியால இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு அந்த இடம் வந்து வடக்கு சைடு இருக்குதா கிழக்கு சைடு இருக்குதா வாட்டம் எப்படி இருக்குது காம்பஸை வச்சு அதை செக் பண்ணி அந்த கரெக்டாக 0 டிகிரியில் இருக்கா என்பதையெல்லாம் பார்த்து தான் வந்து ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுக்கணும். சரி. இப்போ ஒரு வீடு வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க, கட்டிட்டாங்க. அ அம் இதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப அந்த பிரச்சனைய வந்து சரி செய்யக்கூடிய வகையில இருந்துச்சுன்னா, நீங்க வந்து அத வந்து சரி செய்து தர்றதுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சல்டேஷன் ப்ரொவைட் நிச்சயமா பண்ணுவீங்களா? நிச்சயமா அந்த இடத்த வந்து ஏன்னா நாங்கள் சில வந்து பேர் வந்து அட்வைஸ் மட்டும் தான் தருவாங்க. வேற வெளியில கொத்தனார வச்சு செஞ்சுக்க சொல்லுவாங்க. நீங்க வந்து அந்த கொத்தனார வச்சு அது இதுவும் பண்ணி தர்றதுக்கான சர்வீஸ் ப்ரொவைட் இப்போ பண்ணுவீங்களா? அந்த ஏரியால ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு நாங்கள் போகிறதுனால அந்த வீட்டில் வந்து ஒரு இன்ஜினியரோ இல்லை ஏற்கனவே பண்ண ஒரு நல்ல ஆளை வச்சு தான் நம்ம பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து சரி செய்யணும்னா நாங்கள் போய் பார்த்துட்டு அந்த இடத்த சரி செய்ய முடியும்னா நிச்சயமா அதில் வந்து சரி செய்த பிறகு ரிசல்ட் வந்து நாங்களால தர முடியும். சரி, சரி, ஆனா அங்க இருக்கிறவங்கள வச்சு தான் நம்ம செய்ய முடியும். அதுக்காக நம்ம சரி, வந்துட்டு அ ஊர் ஊரா போறதுனால வந்துட்டு நம்ம அது அங்க இருக்கிறவங்கள வச்சு தான் நம்ம செய்ய முடியும். சரி. இப்போ ஒரு வீட்ல வந்து ஒரு பெண்ணோ, பையனுக்கோ கல்யாணமே ஆகல. தள்ளி போயிட்டே இருக்கு. அல்லது ஒரு சில வீட்ல பார்த்தீங்கன்னா, அ தங்க பேரண்ட்ஸோடைய அனுமதிக்கு மீறி அவங்க வந்து ஒரு காதல்ல விழுந்திருப்பாங்க. அது வந்து பேரண்ட்ஸ்‌க்கு பிடிக்காத தன்மையில இருக்கும். ஆனா, இவங்க மனச மாத்திக்க மாட்டாங்க. ஆனா, இவங்க பேரண்ட்ஸ்‌க்கு நல்லா தெரியும். இந்த இந்த இது போய் கல்யாணத்தில முடிஞ்சுச்சுன்னா, இவங்க லைஃப் நல்லா இருக்காது. அப்படிப்பட்ட வரனா இருக்காது அப்படிங்கிறது தெரியும். அது போன்ற வீடுகள்ல வாஸ்து ரீதியான பரிகாரங்கள் இருக்கா? நிச்சயமா. அதாவது வந்து கல்யாணத்துக்கு முன்ன வேணா பண்ணலாமே தவிர, நாங்க சொல்றது எப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்ன இந்த வீடு வந்து இந்த அட்மாஸ்பியர்ல என்னென்ன உச்சத்தில வந்து வாசல் எல்லாம் இருக்கணும், நீச்சத்தில வாசல் இருக்கக்கூடாது. அதுபோல இருக்கிற இடத்துல வந்துட்டு புள்ளைங்கலாம் வந்து நம்ம பேச்ச கேட்பாங்க. அதேபோல வந்து ஜாதகம் பார்த்து திருமணம் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அமைப்பான ஒரு விஷயமா நடக்கும். ஆனா வீட்ல வந்துட்டு நீச்சத்தில அதாவது வடக்குல வடமேற்கு, மேற்குல வடமேற்கு, தெற்குல தென்மேற்கு, மேற்குல தென்மேற்கு, கிழக்குல தென்கிழக்கு இந்த 4 நீச்ச பாகத்துல இருக்கிற வாசலு, வீட்ல அதேபோல கிணறு, அப்புறம் மெயின் கேட்டு, அங்க தவறுகள் நடக்கும் பொழுது, தவறான ஆட்கள் வந்து உள்ள வர்றதும், இதுபோல வந்து வீட்டுக்கு அப்பா, அம்மாவுடைய இது அனுமதி இல்லாம லவ் பண்ணி, கல்யாணம் பண்ணி, பின்னாடி துன்பப்படக்கூடிய சூழ்நிலை. ஏமாற்றம். அதாவது வந்து வாழ்க்கையே ஏமாற்றமா முதல்ல வந்துட்டு ஆசையா இருக்கும். அதுக்கப்புறம் ஏமாற்றப்படுவது. அவங்க கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் புடுங்கிட்டு, அவங்களுடைய வாழ்க்கையும் புடிங்கின்னு, இது போல வாழ்ற வீடுகள்லாம் பார்த்தா, ஒவ்வொரு வீட்லயும் நீச்ச வாசல் உள்ள வீடு, நீச்ச வாசல் இருக்கிற இடத்துல வந்து கிணறோ, செப்டிக் டேங்கோ பாதிப்புக்குள்ளான வீட்ல தான் நடக்குதே தவிர, மத்தபடி நல்ல வீட்ல எந்த காரணத்த கொண்டு யாருக்கும் வந்து இது போல நடந்தது கிடையாது என்பது ஆணித்தரமாக நம்ம வந்து அடிச்சு சொல்லலாம். அதுதான் வந்து வாஸ்து பிரகாரம் வீட கட்டுங்க. இப்ப கல்யாணம் பார்க்கறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பொண்ணு பார்க்க போவாங்க. இது வந்து பெண் வீடு பார்க்க போறோம்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் போவாங்க. அங்க பார்த்து அந்த பெண்ணுடைய வீடு, அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பெண் வீடு தான் பார்க்க போறோம். பெண் வீடு தான் கை நனைக்க போறோம்ன்னு ஒரு வழக்கம் இருக்கு. அதேபோல பிள்ளை வீடு போறோம். பிள்ளை வீடு தான் வந்து கை நனைக்கிற பழக்கம் இருக்கு. அந்த வீட்ல எதுக்காக அந்த காலத்துல போனாங்கன்னா, வீட்டு வாசல் எப்படி இருக்கு? அந்த அட்மாஸ்பியர்லாம் எப்படி இருக்கு? இந்த வீட்ல பொண்ணு குடுத்தா வாழ்வாங்களான்றது அந்த காலத்துல அந்த வீடு பார்க்கறதுக்காகத்தான் வந்து இந்த சாசத்த உபயோகப்படுத்துனாங்களே தவிர, இன்றைய காலகட்டத்துல என்ன பண்றாங்க, வீட்ல இவ்வளோ சொத்து இருக்குது, வாடகை வரும், பையனுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, பொண்ணு போனா நல்லா இருக்கும். பணத்த தான் பார்க்குறாங்களே தவிர, வீட்டு வாசல பார்ப்பது கிடையாது. இந்த வீட்டு வாசல் நல்ல வாசலாக இருந்தால், அந்த பெண்ணை நம்பி குடுத்தா எந்த ப்ராப்ளமும் வராது என்பதற்காகத்தான் அந்த காலத்துல இந்த வீடு பார்க்கறதுல பெண் வீடு, பிள்ளை வீடு பார்க்குற பழக்கம் இருந்தது.
இப்போ புரியுது எந்த அளவுக்கு வந்து இதுல உள்ளுர்த்தத்தோட அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் செய்திருக்காங்க அது அப்படிங்கிறது. போல வீடுகள்ல நல்லா தான் இருப்பாங்க, சரி, ஒன்றும் ப்ராப்ளம் சரி. வராது. இப்போ ஒரு சில இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய லைஃப் வந்து நல்லா போயிட்டு இருந்திருக்கும். புதிதாக ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க. ஒரு ஃபேக்டரியா ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சிரமங்களுக்கு உள்ளாவாங்க. கடன் வாங்குவாங்க. ஆ அவங்க லைஃப் வந்து 0க்கு போக ஆரம்பிச்சுரும். அது மாதிரியான அமைப்பு வந்து வீடு வந்து நல்லா இருக்கும்போது வருமானம் குடுத்துச்சு. ஒரு ஃபேக்டரியாக ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு கூட வாஸ்து தேவையா அப்ப? நிச்சயமாக வந்துட்டு வீடா இருந்தாலும் சரி, ஃபேக்டரியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்டிட அமைப்பாக இருந்தாலும் சரி, லீஸுக்கு போனாலும் சரி, இல்ல வாடகை வீடு போனாலும் சரி, எந்த அமைப்பு இருந்தாலும், அந்த இடத்துல இருக்கிற அட்மாஸ்பியர் உச்சத்துல கேட்டு, உச்ச நீச்சங்கள்ல மேடு பள்ளங்கள், சுற்றுச்சூழல் என்விரான்மென்ட் இன்ஜினியரிங் அத சுத்தி என்ன இருக்குது? இதுதான் பாதிப்புக்குள்ளாகும். அத வந்து சரி செய்யும் பொழுது, அவர்களுக்கு நல்ல நிலைமையில வரும். இத பார்க்காம கொள்ளாம பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, இது போல வந்து ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளாகி அந்த கம்பெனில வந்து ஆர்டர்ஸ் இல்லாம போடுறது, 2வது வந்து பாதியில நிக்கிறது, ஃபினான்ஸ் வாங்கிட்டு கட்ட முடியாத சூழ்நிலை தள்ளப்படுவது, எல்லாமே வந்து அந்த இடத்த பொறுத்து தான் அமையுதே தவிர மத்தபடி கிடையாது. சரி. அதே போல வீடு, அவங்களுடைய வீடு. அந்த வீட்ல வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுவோம். அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ற இதுல வந்து தெரியாம கொள்ளாம பண்றதுனாலயும் பிரச்சனைக்கு உள்ளாகுது. அது அவங்களுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் அங்க போன பிறகு தான் தெரியும். ஸோ இது போல ஒரு வீடு நல்ல வீடா இருந்துட்டு, திரும்பவும் ஒரு கல்யாணமோ, இல்ல ஒரு இத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு வீடு கட்டும்போது அதாவது ஒரு ரூம் கட்டும் பொழுது, அது ஸ்கொயரா இருக்கா? ரெக்டாங்கிளா இருக்கா? இல்ல தெரியாம கொள்ளாம கட்டுறதுனால அதுலயும் ஃபால்ட் வருது. இப்ப நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த இப்ப நான் சொல்லப் போறேன். இந்த பகுதி வரைக்குமே நீங்க இந்த புரோகிராம பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, உண்மையிலே வந்து இறைவனுடைய கிஃப்ட் தான். ஏன்னா, இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். நான் பிராக்டிகலா என்னுடைய லைஃப்ல நான் பார்த்தது வரைக்கும், ஒரு சில பேர் வந்து வீடு கட்டிக்கிட்டே வருவாங்க. நல்லாவே கட்டி முடிச்சிருவாங்க. கிரகப்பிரவேசம் பண்ண உடாது. அப்படியே கிரகப்பிரவேசம் பண்ணும் பொழுது, அந்த வீட்டு ஓனருக்கு விபத்து ஏற்படுவதோ, அல்லது ஏதேனும் ஒரு வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய துயரம் அந்த வீட்ல ஏற்படுவதோ நிகழுது. இது நெறைய பேர் வீட்ல நான் பார்த்துட்டேன். இது வந்து ஃப்ளாட்டுக்குமே பொருந்துது. ஒருத்தவங்க அபார்ட்மெண்ட்டா வாங்கிட்டு போனாலுமே, அது மாரியான விஷயங்கள் ஏற்படுது. வழக்கமா ஏன் சார் இந்த மாதிரி அதாவது ஒரு புது வீடு தான். அவங்க எல்லாம் கட்டி முடிக்கிற வரைக்கும் கடகடன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிருது. ஆனா, அந்த வீட்டுக்குள்ளார போக முடிய மாட்டேங்குது. அல்லது போனாங்கன்னா பிரச்சனைக்குரியதாக அந்த வீட்டுடைய தலைவருக்கு வந்துருது. தலைவர் அப்படின்னு சொன்னீங்கனாலே வந்துட்டு, வடகிழக்கு, தென்மேற்கு தான் பார்க்கணும். ம். இந்த இடத்துல வந்துட்டு வடகிழக்குல என்ன மாரி வந்து அங்க அட்மாஸ்பியர வந்து அந்த வீட்ல வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி அமைச்சுக்கிறாங்கன்னு முதல்ல பார்க்கணும். அடுத்தது அப்படியே ஆப்போசிட் தென்மேற்கு. தென்மேற்குல வந்துட்டு பள்ளம் இருக்கா? இல்ல பக்கத்து வீட்ல வந்துட்டு காம்பவுண்ட் வால் இல்லாம எதனா கிணறு, இல்ல பெரிய பள்ளம், இல்ல அந்த சைட்ட ஒட்டி ஆறு, குளம், குட்டை இது பண்ற அமைப்பு இருக்கா? முதல்ல அத பார்க்கணும். பார்த்த பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ணணும். இந்த இன்சிடென்ட் ஒரு விபத்துன்றது வந்து ஒரு நீங்க வந்து ஒரு ஆண் தான் சொன்னீங்க. வீட்டு தலைவர்ன்னு சொன்னீங்க. இந்த தலைவர்ன்றது காரணமே வந்து தென்மேற்கு தான். இதுல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் கேட்கிறேன் சார். இது நான் பிராக்டிகலா பார்த்தது. எங்களுடைய ஒரு நெய்பர் ஒருத்தவங்க. அவங்க வந்து புதுசா வீடு கட்டி நல்ல ஒரு 3 அடுக்கு வீடு கட்டி போறாங்க. கரெக்ட்டா கிரகப்பிரவேசம் நடந்து முடியுது. அன்னைக்கு அவங்களுடைய நிறை மாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய மகள் வந்து தவறிர்றாங்க. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஷாக். இந்த புரோகிராம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு கூட, இப்படியும் கூட நடக்குமா? அப்படின்னு நினைக்கலாம். அது நான் பார்த்த அன்னைக்கு வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்படியெல்லாம் விஷயங்கள் ஷாக்கிங்கா நடக்குமா ஒரு மனுஷ வாழ்க்கையிலன்னு. அதற்கு என்ன காரணமா இருக்கும்? ஏன்னா, அது கா கா வீட்டுடைய ஓனர் அது பாதிக்கல. ஓனருடைய மகள பாதிச்சிருது. நிச்சயமா. ஒரு அம்மா, அப்பா இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க. அவங்க வந்து அம்மா, அப்பா வீடு கட்டுறாங்க. பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணி வேற இடத்துல இருக்கிறாங்க. அந்த வீட்லயும் ஃபால்ட் வரும். அதே சேம் வந்துட்டு இந்த புது வீடு கட்டும்பொழுது, அதே இடத்துல வந்து நார்த் ஈஸ்ட்லயும், சவுத் வெஸ்ட்லயும் ப்ராப்ளம் இருந்தா தான் இது போல விஷயங்கள் நிச்சயமா நடக்கும். அவங்க வீட்ல பார்த்தா அண்டர் கிரவுண்ட் எதனா பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரக்சர் முதல்ல வந்து பில்டிங்குடைய ஸ்ட்ரக்சர வந்து அலசி ஆராய்ஞ்ச பிறகு தான் ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து சொல்லணும். தப்பு இல்லாம இது போல விஷயம் நடக்கவே நடக்காது. 2 இடத்துலயும் இருக்கும். அதாவது பெண்ணு வாழ்ந்த வீட்லயும் இருக்கும். அதே போல வந்து அவங்களுடைய அம்மா, அப்பாவுடைய வீட்லயும் வந்துட்டு இந்த 2 ஃபால்ட்டும் இருக்க சொல்ல தான் இது போல விஷயம் வந்து நடக்கும் என்பது ஆணித்தரமா சொல்லலாம். இப்ப நீங்க எங்கிட்டு போனாலும் சரி, இது போல இன்சிடென்ட் நடந்த வீட்ட வந்து அலசி ஆராய்ஞ்ச போல அந்த பாயிண்ட் வந்து நம்ம எடுத்து காமிக்கலாம். இந்த இடத்துல தப்பு இருந்ததுனா தான் இது போல நடக்கும். இல்லன்னா நடக்காது. நிச்சயமா. ஏன்னா, அம்மா, அப்பா தான் சேனல். எங்க வந்து எத்தினி பிள்ளைங்க இருந்தாலும், வெளியூர்ல, வெளிநாட்ல இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல கட்டி குடுத்தாலும் சரி, இங்க மூத்த பிள்ளை 1வது, 2வது, 3வது, 4வதுன்ட்டு பிள்ளைகள்ல வந்து எத்தனை பிள்ளை இருக்குதோ, அந்த இடத்துல ஃபால்ட் இருந்து, அதே சேம் அந்த 4வது புள்ளனா 4வது புள்ள இருக்கிற வீட்லயும்,
கட்டின்னு போகிற இடத்துலையும் அந்த ஃபால்ட் இந்த ஃபால்ட் ரெண்டும் மெர்ஜ் ஆகிட்டு அந்த குழந்தையுடைய ஆயுளை வந்து முடிக்குது என்பது வாஸ்துல வந்துட்டு நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்துட்டு பிரபஞ்ச ரகசியங்கள். ஜெயக்குமார் சாரை பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு அவர அழைக்கிறீங்க, வாஸ்து பார்க்கறதுக்காக அழைக்கிறீங்க. ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நீங்க அழைக்கிறீங்கன்னே வச்சுக்குவோம். நீங்க வந்து அந்த வீட்ட உள்ள அமைப்ப அவர் வந்து பார்க்கும்போதே அவரால வந்து சொல்லிட முடியும். இங்க இந்த பகுதி ப்ராப்ளத்துல இருக்குன்னாலே, உங்க வீட்ல யாருக்கு விபத்து ஏற்பட்டுச்சு, அல்லது யாருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு, கடன் சிக்கல்கள்ல இருக்கு, அப்படிங்கிறதெல்லாம் அவரால சொல்ல முடியுது. இத நாங்க வந்து கண்கூடாக சமீபத்தில வந்து ஒரு 2, 3 வீடுகளுக்கு அ இவரு கன்சல்டிங்க்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சுச்சு. அத நான் வந்து உணர்ந்தேன். ஆச்சரியமா இருந்துச்சு. இவரு சொல்ல, சொல்ல அங்கே வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மறுபேச்சு பேசாம, ஆமா அப்படிங்கிறத இமிடியேட்டா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு வீட்டினுடைய அமைப்பு ஒரு தனிமனித வாழ்க்கையில இவ்வளோ பெரிய பாதிப்புகள ஏற்படுத்துமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய லேர்னிங்கா இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இப்ப இந்த புரோகிராம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு, நீங்கள் புதிய வீடு கட்டுபவர்களாக இருக்கலாம். இப்பதான் கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த சமயத்திலேயே வந்து திரு ஜெயக்குமார் போன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு வாஸ்து கன்சல்டன்ட் வந்து பார்க்குறாங்கன்னா, அவங்க வந்து பெரிய அளவுக்கு உங்க லைஃப்ல வந்து ஒரு அந்த ஹாப்பினஸுக்கான உறுதிய வந்து அவங்க தர முடியும். சப்போஸ் வீடு கட்டிட்டீங்க, அங்கே உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குன்னாலும், அப்பயுமே இவருடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அவர் வந்து பார்த்து ஒரு சில விஷயங்கள அனுமானிக்கும் பொழுதே உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிரும். ஓ! இப்ப இந்த இந்த அளவுக்கு வந்து இதுல இவ்ளோ தெளிவான கணக்குகள் இருக்கா அப்படிங்கிறது. சார் இப்போ உங்களுடைய கன்சல்டேஷன் பத்தின டீட்டெயில்ஸ்க்கு வருவோம். இப்போ ஒரு நபர் வந்து வெளியூர்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்க இப்ப இருக்கிறது சென்னை. இப்ப நீங்க வெளியூர்ல இருக்காங்க. அவங்க வந்து உங்கள வர வச்சு பார்க்கணும்னு நெனைக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கோ, ஃபேக்டரிக்கோ. இப்ப அது போன்ற நபர்கள் வந்து எத்தன நாளைக்கு முன்னாடி உங்கள்ட்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்குற மாரி 1 இருக்கும்? வீக் முன்ன வாங்கினா போதும் 1 சார். வீக் முன்னாடியே உங்கள்ட்ட அப்பாயின்ட்மென்ட் நிச்சயமா. வாங்கிடணும். உங்கள்ட்ட ஃபோன்ல கீழ வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணு, இல்ல தொடர்பு கொள்ளக்கூடிய எண் குடுத்துடுறோம். நீங்க தொடர்பு கொண்டு பேசிட்டு, நீங்க ப்ராப்பரா அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு நீங்க வந்து அவங்கள வர வைக்கணும். பட் ஆனா, அதற்கான இப்ப வெளியூராக இருக்கக்கூடிய பட்சத்தில மட்டும் சொல்றேன். அந்த கன்வேயன்ஸுமே வந்து நீங்க தான் அரேஞ்ச் பண்ணி தர மாரி இருக்கும். ஏன்னா சார் இங்க வந்து அவ்வளோ பிஸியா இருக்காங்க. அதனால வெளியூருக்கு வரது ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கோங்க. இப்ப சென்னைய பொறுத்த அளவுக்கு நீங்க எவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்க எத்தன கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணி போய் பார்க்கலாம் சார்? ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் சரவுண்டிங் எங்க வேணா போலாம் சார். சரி, சரி. இப்ப நம்ம சிட்டிக்குள்ளார 20 கிலோமீட்டர் ரேடியஸ்ல நீங்க எங்க வேணாலும் நீங்க வந்து சார்ட்ட முன்கூட்டியே அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு நீங்க வர வச்சு பார்க்கலாம். பட் பேசிக்கா நீங்க ஒரு வீட்டினுடைய ஆ பிரச்சனை என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு, நீங்க வந்து ஒரு கன்சல்டிங் ஃபீஸ் நீங்க கண்டிப்பா குடுக்குற மாரி இருக்கும். அத நீங்க அவர்ட்ட தொடர்பு கொண்டு கேட்டுக்கோங்க. பட் ஒன்ஸ் வந்து அவரு பிளானையே சேஞ்ச் பண்ணி தராரு. ஒரு ப்ளூ பிரிண்ட்ல சேஞ்ச் பண்ண போறாங்க அப்படிங்கும்போது, அதுக்கான சார்ஜஸ் வேரியேஷன் இருக்கும். இப்போ உங்களுடைய அனுபவத்துல, ஏதாச்சும் ஒரு சமீபத்துல நீங்க பார்த்த ஒரு வீடு, நீங்க போயி வாஸ்து பார்த்து குடுத்ததற்கு பிறகு, எத்தன நாள்ல உங்களுக்கு மாற்றம் தெரிஞ்சுச்சுங்கிறத சொல்லுங்க. 90 நாள் ஆகும் சார். சரி. 90 நாள் ஆகும். சரவுண்டிங் அதாவது சில விஷயங்கள் வந்து ஒரு 18 நாள்ல ஆகும்னு சொல்லுவோம். அந்த அந்த ம். அட்மாஸ்பியரை பொறுத்து, அந்த வீட்ட பொறுத்து, அந்த என்வைரன்மென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, இது உடனே ரிசல்ட் கிடைக்கும். இது கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். அப்படின்றது அந்த சைட்ட பார்த்தா தான் தெரியும். சப்போஸ் ஒருத்தவங்க வந்து ரொம்ப உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கிளையண்ட்ஸுகள்லே எடுத்துக்குவோமே, யாருக்காச்சும் நெறைய கடன் சிக்கல்கள் இருந்து, அவங்களுக்கு வாஸ்து நீங்க மாத்தி குடுத்ததற்கு பிறகு எத்தன நாள்ல அவங்க அந்த சிக்கல்லேருந்து விடுபட்டாங்க? அதாவது இது வந்துட்டு பெரிய பெரிய கோடீஸ்வரன். கோடீஸ்வரன்னா இப்போ வந்து அவங்க பேரு அதெல்லாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு வேண்டாம். அவங்களுக்கெல்லாம் பண்ணேன். அதாவது சேலஞ்ச் பண்ணி பண்ணோம். அதாவது பல கோடி கடை. அவர் வந்து பெரிய ஒரு கோடீஸ்வரன். பல லேண்ட் வந்து ஏகப்பட்ட லேண்ட் இருக்கு. அவங்களுக்கு வந்துட்டு லிக்விட் கேஷ் கிடையாது. 2வது கோர்ட்ல வந்துட்டு ஆர்டர் குடுத்துட்டாங்க. இது போல இன்கம் டாக்ஸ் வந்துட்டு இத்தனை லட்சம் இத்தனை கோடி கட்டியே ஆகணும். அதுக்கு காசு கிடையாது. வெளிய ரொட்டேஷனுக்கு ஆளுங்க கிட்டலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுலயும் காசு குடுக்காம கொள்ளாம பல பிரச்சனைக்குள்ளாகி தலைமறைவா இருந்தாங்க. நான் வந்து எத்தனையோ வாஸ்து கன்சல்டன்ட்ஸ்லாம் போனாங்க. போயிட்டு இத பண்ணா, அது பண்ணா, உடனே பரிகாரம் பண்ணுங்க, அத பண்ணுங்க. எங்கெங்கேயோ வெளிநாடு, வெளியூரு அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆளா இருக்கிறவங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் குடுத்து வந்து பார்த்து பண்ணிட்டு போனாங்க. அது எதுவுமே சரியாகல. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல நான் போயிட்டு உங்களுக்கு வந்து இது போல 6 மந்த் 180 டேஸ் 180 டேஸ்ல ஒரு பெரிய அமௌண்ட் வரும். அப்புறம் நீங்க யாரு, எதுவும் எனக்கு தெரியாது. பேக்ரவுண்ட் தெரியாது. பட் இந்த வீட நான் சொல்றா போல வந்துட்டு ஆல்டரேஷன் பண்ணி கரெக்ட்டா 18 மாசம். நீங்க எத்தினி கோடி கடன்ங்கிறது எனக்கு தெரியாது. நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. பேக்ரவுண்ட் என்னன்னே தெரியாது.
6 மாசத்துல ஒரு பேமெண்ட்டு வரும். அது வந்துட்டு உங்களுக்கு அது வந்து ரொட்டேஷனுக்கு வரும். அதே போல இந்த 18 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கடங்குதோ எல்லாமே அடையும்னுட்டு சேலஞ்ச் பண்ணி சொன்னேன். அதே சமயத்துல காசு கூட வேண்டான்னு சொல்லிட்டு, இது வந்து பண்ண பிறகு 6 மாசம் மட்டும் எனக்கு பேமெண்ட் குடுங்கன்னு சொல்லிட்டு, பண்ணேன். அவரும் பண்ணாரு. பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து 6 மாசத்துல அவருக்கு பெரிய பேமெண்ட் வந்தது. வந்தவுடனே எனக்கு வந்து அது போல பண்ணாரு. அதே போல 1 1/2 வருஷம் கரெக்ட்டா 18 மாசம் ஆன பிறகு அத்தனை கோடி எத்தனை கோடி இருந்ததோ அத்தனை கோடி கடனையும் அடைச்சுட்டு, இன்னைக்கு வந்துட்டு அவரு சந்தோஷமா பிசினஸ் பண்றாரு. இது போல பல விஷயங்கள் செல்வந்தர்கள்லாம் பார்க்க சொல்ல, நம்ம வாஸ்து பார்க்க போவோம். நாங்க வந்து இப்போ வீட்ட பார்த்தோனே சொல்லுவோம். வீடு பார்த்தோனே சொல்லுவோம், "சார் இது வந்துட்டு உங்க டாக்குமெண்ட்லாம் வந்துட்டு இது போல பேங்க்ல வந்து இது போல பிளட்ஜ் ஆயிருக்கு. இது ரொம்ப இதாக." நாங்க முதல்ல சொல்லுவாங்க. "அப்படிலாம் கிடையாதுன்ட்டு" சும்மா வந்துட்டு நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தனியா வந்து ஃபோன் பண்ணி 2 நாள் பார்த்து வர சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து இது போல விஷயங்கள பகிர்ந்து, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, சொசைட்டில வெளிய தெரிஞ்சா அசிங்கம். இது போல பல குடும்பங்கள்ல நாம போயிட்டு பிசினஸ் மேன் கிட்ட வந்துட்டு வீட பார்த்தாலே வந்துட்டு இது போல விஷயம் நடக்குதுன்னு சொன்ன பிறகு, அதுக்கப்புறம் கூப்பிட்டு சரி பண்ண பிறகு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி பெரிய லெவல்ல கொஞ்சம் நஞ்சம் இல்ல. பெரிய பெரிய டெவலப்மெண்ட் ஆகி பல செல்வந்தர்களும், பல இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, சின்னதா வளர்ந்த சின்ன குடிசையில ஆரம்பிச்சவங்கலாம் இன்னைக்கு பெரிய பிக் ஷாட் ஆகி இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த வாஸ்து வந்துட்டு நம்ம கட்டுற ஒரு வீடும், நம்ம கட்டுற அந்த பிசினஸ் பண்ற ஆஃபீஸ் ரூமும், அதே போல பிசினஸ் பண்ற கம்பெனியும் சரியான முறையில இயற்கையில பிரபஞ்சத்தோடு வந்து நம்ம அணுகி அதை வந்து கரெக்டா அமைச்சோமானா, எல்லாமே வந்து படிப்படியா ஸ்பீடா முன்னுக்கு வர்றதுன்றது இந்த வாஸ்துல வந்து பல விஷயங்கள் இருக்குது என்பதை நான் சொல்லிக்கிறேன். அதனால வந்துட்டு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த டிராயிங்ல வந்துட்டு இந்த வீட்ல பிரச்சனை இருந்தா தான் பிரச்சனை இருக்கா, இல்லைன்னா பிரச்சனை இருக்காது என்பதை ஆணித்தரமா நம்ம சொல்லலாம். சப்போஸ் இப்போ உடல் ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு வீட்டில் இருக்கிறவங்க. இப்போ இந்த வாஸ்து ரீதியான விஷயங்களை மாற்றும் பொழுது அந்த நோய்வாய்ங்கிறது சரியா போகுமா அதாவது அவங்களுக்கு? இப்போ வந்துட்டு 6 மாசம் ஆகும். நாங்க மாத்திட்டு, அது வந்து இந்த அட்மாஸ்பியர் எல்லாம் மாறும். நாங்க சொல்றது செய்தா தான் அதுவும். செய்துட்டு அந்த அட்மாஸ்பியர் சூரிய ஒளி எல்லாம் மாறும் பொழுது, தூங்கும்போது, இரவில் தூங்கும் பொழுது, சுவாசத்தில காற்றுல வந்து சுவாசம் பண்ணி அப்படியே அந்த அட்மாஸ்பியர்ல வந்து மாறும். அந்த ஒலி அலைகள்லாம் மாறும்போது, உடல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு 6 மாசத்துல வந்து கிளியர் ஆயிடும். ரொம்ப அதிகமான நோய் வந்து ஒரு 90% இருக்குதுன்னா, அவங்கள காப்பாத்த முடியாது. ஸோ ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் ஒரு 50% இருக்குதுன்னா, நிச்சயமா வாஸ்துல வந்துட்டு அந்த அட்மாஸ்பியர மாத்தும் பொழுது, அவங்க உடல் ரீதியா வந்து உடல்ல வந்து அந்த அட்மாஸ்பியர் மாறி, அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாயும் என்பது எத்தனையோ பேருக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு வீடு வந்து அ நீங்க புதுசாக ஒரு அபார்ட்மெண்ட்டோ அல்லது சொந்த வீடாக கட்டிட்டு போனதுக்கு அப்புறம், அந்த வீட்டினுடைய தலைவருக்கோ அல்லது அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண்களுக்கோ, குறிப்பா வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாம போகும். அதெல்லாமே ஒரு இண்டிகேஷன் தான். ஏன் வந்து ஆணை தாக்குது? ஏன் வந்து அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண்களுக்கு பாதிப்பு வருது? அப்படிங்கிறது எல்லாமே ஒரு இண்டிகேஷன் தான். இப்ப சார் சொல்றாரு, அவருடைய அனுபவத்துல நெறைய பேருக்கு அந்த மாதிரி வந்து சரி பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. எல்லாத்துக்கும் மேல ஒரு பணம் காசுங்கிற சார்ந்த விஷயங்கள்ல வந்து நம்ம ஏற்கனவே ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு வீட்டுக்கு நம்ம போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். போனதுக்கு அப்புறமும் வந்து நம்மள இன்னும் வந்து ஜீரோவுக்கு இழுக்குதுன்னா, அத விட துன்பம் வேற எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து நம்ம வீடு வாங்குறதுக்கு முன்னாடி கூட நல்லா இருந்தோம். இப்பதான் வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு மனவேதனை படக்கூடிய சிச்சுவேஷன்ங்கிறது எதிரிக்கு கூட வரக்கூடாது. ஆனா யாருக்கெல்லாம் அது போன்ற ஒரு நிலை இருக்குதோ, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே என்னமோ தெரியல சார், எனக்கு வந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னு உங்க மனசுல ஒரு உறுத்தல் ஏற்பட்டால் கூட, கீழ தெரியிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு, நீங்க திரு ஜெயக்குமார் அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. எப்போதுமே வந்து இறைவன் வந்து நேரடியாக காட்சி கொடுத்து உங்க லைஃப்ல வந்து மாற்றத்தை உண்டு பண்ணுவது கிடையாது. மனிதர்கள் ரூபத்திலோ, அல்லது ஏதோ சில வாய்ப்புகளை உருவாக்கியோ தான் வந்து, அந்த காரணத்தினால உங்க லைஃப்ல வந்து சேஞ்சஸ் உண்டு பண்ணுவாரு. இப்ப இந்த ப்ரோகிராம் நீங்க இந்த செகண்ட் பார்த்துட்டு இருக்கிறதுமே, அது போன்ற ஒரு வாய்ப்பு தான். இறைவன் கொடுத்த வாய்ப்பாகவே நீங்கள் கருதலாம். சார் ஏற்கனவே சொல்ட்டாரு, அவுட் ஆஃப் சிட்டியாக இருந்தா கூட அவர் டிராவல் பண்ணி வருவாரு. பட் ஆனா 1 வீக்குக்கு முன்னாடியே நீங்க அவர்ட்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்கணும். சென்னைய பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து 2 to 3 டேஸ்க்கு முன்னாடியே நீங்க அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு, நீங்க வந்து உங்க பிளேஸ்க்கு வர வச்சு, நீங்க இந்த ப்ராப்ளத்த சரி பண்ணிக்கலாம். சார் இப்போ ஒருத்தவங்க வந்து வீடு வந்து கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அ உங்கள்ட்ட வந்து டிராயிங் மொதற்கொண்டு கேட்கறாங்கன்னா, அது நீங்க அந்த சர்வீசஸ் புரொவைட் பண்ண முடியுமா? நிச்சயமா. முதல்ல வந்து வீடு வந்து பிளான் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ளாட் வாங்க சொல்லவே எங்கள இட்டுட்டு போனோம்னா, சரி. ரொம்ப ரொம்ப வந்து நல்ல இடத்த தேர்ந்தெடுத்து, கையில குடுத்து, அதுக்கப்புறம் அதில பிளான் போட்டு அதில பண்ண சொல்ல ரொம்ப நல்லா இருக்கும்.
சரி. ஒரு இடத்த வாங்கிட்டாங்க, அதில் பிளான் போடணுன்றதோட பிளாட்டு வாங்க சொல்லவே எங்க அணுகுனோம்னா, இருக்கிற ஃப்ளாட்ல எந்த ஃப்ளாட்டு நல்ல ஃப்ளாட்டுன்றது முதல்ல தேர்ந்தெடுத்துட்டு, அது கையில குடுத்து, அதுக்கேத்தாப்புல டிராயிங் அனுப்பிச்சு குடுத்தோம்னா, வாழ்க்கை வந்து சந்தோஷமாவும், மன மகிழ்ச்சியாவும், புள்ளைங்க எல்லாமே நல்ல ஒரு படிச்சு அவங்களுக்கு உடனே வந்துட்டு அது படிப்புக்கு ஏத்தாப்புல வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சா போல குழந்தைங்க கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனவுடனே இது போல விஷயங்கள் எல்லாம் உருவாகுறதுக்கு காரணம் வந்து அந்த வீடு தான். அதனால இடம் தேர்ந்தெடுத்து முன்னயே நம்மள கூப்பிட்டு தேர்ந்தெடுத்து அந்த பிளாட்ட தேர்ந்தெடுத்து அதில டிராயிங் போட்டு அவங்கள அனுப்பிச்சு உட்கார வச்சோம்னு வச்சுக்கங்க. நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, மன அமைதியான வாழ்க்கை, தேவைக்கேற்றாற்போல அந்த குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள், செல்வங்களும், மனசு திருப்தியான ஒரு விஷயங்களும் கிடைக்கிறது தான் இந்த வாஸ்து சாஸ்திரத்தில வந்து இதுதான் நாங்க பண்றோம். சரி. இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட கேள்விகளுக்கு மிக தெளிவாக எல்லாருக்கும் புரியும்படி நிறைய விஷயங்கள் திரு ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. 25 வருட அனுபவமுள்ள வாஸ்து நிபுணரினோட துணை கொண்டு நீங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வாங்கி நீங்கள் வந்து மனமகிழ்ச்சியோட வாழணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமே நம்ம பண்ணுறோம். எல்லாத்துக்கும் மேலே ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி வாங்கி சிரமத்தில் இருக்கிறவங்க, மனை வாங்கி சிரமத்தில் இருக்கிறவங்களும் தாராளமாக இவரை தொடர்பு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்களை நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம். அந்த காலத்தில், அதாவது ராமாயண மகாபாரதம் காலத்திலேயே ஒரு வீட்டினுடைய அமைப்பு, ஒரு அரண்மனையினுடைய அமைப்பு அப்படிங்கிறதனுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் வந்து மயன்கிறவர் தான் வந்து அந்த கட்டிடக்கலைக்கான கடவுளாக பார்க்கப்படக்கூடியவர். ஸோ அவரு நிறைய விஷயங்களை சிருஷ்டி பண்ணார். இந்த கட்டிடக்கலையில் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தார். ஸோ அந்த மூதாதையர்கள் காலத்திலேருந்தே இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டில் அத்தனை கார்ப்பரேட் கம்பெனிகளும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்த உங்கள் லைஃப்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டு நல்லா வரணும். அதற்கு கீழே தெரிகிற திரு ஜெயக்குமார் சார் அவர்களுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணி மேற்கொண்டு நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. நன்றி சார். நன்றி சார். வணக்கம் சார்.